ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இது பார்ட் 5வது வீடியோ. ஸ்னாப் அண்ட் அதோட செட்டிங்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸ்னாப்பை பொறுத்த வரைக்கும் 3ds மேக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்னாப் இல்லாமல் எதுவுமே ஒர்க் ஆகாது. ப்ராப்பராக நீங்கள் டிசைன் பண்ணிடவே மாட்டீங்க. ஒரு இன்டீரியராக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், ஒரு மாடலிங்கா கூட இருக்கலாம். ஸ்னாப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆட்டோகேட்லாம் ஸ்னாப் யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதே மாதிரி தான் அது அங்கே அங்கே எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா போட்டுக்கிறேன். சரியா? ஸோ பாக்ஸை போட்டாலே தெரியும். ஸோ இதில் எல்லாமே கிரிட் வியூவில் இருந்துச்சு, நான் வந்து நார்மல் வியூக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் ஸ்னாப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பாருங்க இருக்கு. இந்த ஒரு 3ன்ற 3க்கு மேலே வந்து சின்னதாக ஒரு மேக்னெட் சிம்பல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதான் ஸ்னாப் டாகல்னு சொல்லுவோம். இதோட ஷார்ட்கட்டு எஸ். பாருங்க, நான் வந்து இதை இப்படி நீங்கள் ஆன் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணணும்னா திரும்ப நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆஃப் ஆயிரும். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணு. இப்போ பாருங்க, என்னோட மவுஸ் இங்கே இருக்குது. நான் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்னாப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அட் த சேம் டைம் தேவைக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஒரு வாட்டி நீங்கள் ஸ்னாப்பை யூஸ் பண்ணிட்டீங்க, அதோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும். அதாவது ஆஃப் பண்ணிடணும், டர்ன் ஆஃப் பண்ணிடணும் உடனே. ஓகேவா? டர்ன் ஆஃப் பண்ணலைன்னா அது வந்து உங்கள் உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? அதான் ஸ்னாப்போட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில். சரியா? எது தேவையோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா ஆஃப் பண்ணிடணும் அதை. ஓகேவா? அதோட ஷார்ட்கட்டு தான் எஸ். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து இந்த ஸ்னாப்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். சரியா? ஃப்ரண்டில் டாப் வியூ எடுத்துக்கிறேன். ஓகே, டாப் வியூ எடுத்தாச்சு. கிரிட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரிட்டை ஆன் பண்ணியாச்சு. கிரிட்டை ஆன் பண்ணிக்கிட்டு ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது ஸ்னாப்பு. கரெக்டுங்களா? இந்த பாக்ஸு இந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி பாக்ஸை விடுங்க. ஒரு இந்த பார்த்தீங்களா இருக்கு, இந்த ஸ்னாப்பை ஆன் பண்ணிடுறேன். பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே எதுவுமே தெரியாது, ஸ்னாப்போட சிம்பிள் எதுவுமே தெரியாது. இப்போ இந்த பாக்ஸில் வைக்கும்போது தெரியுது. ஏன் தெரியுதுன்னா இங்கே எண்டு பாயிண்டில் இருக்குது. புரிஞ்சுச்சா? இங்கே எண்டு பாயிண்டில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எண்டு பாயிண்ட் மட்டுமா இருக்குது. நான் கிளியர் ஆல் கொடுத்துக்கிறேன். வரிசையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அதில் இம்பார்ட்டன்ஸ் எது எதுவோ அதை நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிரிட் பாயிண்ட்ன்றது. சரியா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரிட் பாயிண்ட், கிரிட் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஆனால் அதில் எனக்கு ஸ்னாப் ஆகலை. ஸ்னாப் ஆகணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் இப்போ இந்த கிரிட் பாயிண்ட் ஆன் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு பாயிண்டாக உங்களுக்கு வந்து ஸ்னாப் ஆகும். இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்னாப் ஆகாது. ஆன் பண்ணாதான் ஸ்னாப் ஆகும். பாருங்க, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். பார்த்தீங்களா? கிரிட் பாயிண்ட் ஸ்னாப் ஆகுது. சரி, கிரிட் பாயிண்ட் ஸ்னாப் ஆகுது. இதனால என்னங்க யூஸ்? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிட்டு இதுக்கு பக்கத்துலேயே இந்த பார்த்தீங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி, அதாவது இதுக்கு உள்ளாடி எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் வேணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். பட் நியாயப்படி பார்த்தா எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உள்ளாடி கரெக்டாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இது கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு, கிரிட்டுக்கு வெளியிலே போயிடுச்சு. பட் அதுக்கு உள்ளாடி ப்ராப்பராக இல்லை. ஓகே, வந்து பாருங்க, 10 தான் வரணும் எனக்கு. ஆனால் இங்கே 10.2620 இருக்குது. ஏன்னா தானேன்றது. பட் இந்த ஸ்னாப்பை யூஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப டாப்பிக்கு போய்க்கிறேன். போய்கிட்டு இப்போ இந்த ஸ்னாப்பை யூஸ் பண்ணும் போது என்ன தெரியுமா ஆகும்? இப்போ பாருங்கள், ஸ்னாப்பை ஆன் பண்ணுறேன். கிரிட் பாயிண்ட் ஆன் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், ஆச்சாச்சா? இப்போ பிஏ ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக அது வந்துருக்கும். பார்த்தீங்களா? தெரியுதா?
ஸோ இதுதான் இந்த பாக்ஸை டிலீட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்னாப்பில் ஒர்க் ஆகும். ஸோ இதைத்தான் ஸ்னாப்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிடுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீ கேட்குறேன். ஓகே. ஸோ இதைத்தான் ஸ்னாப்போட ஒர்க்கு. இப்படி தான் ஒர்க் ஆகும். சரி, கிரிட் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கிரிட் லைன்னா என்ன? சரி, ஓகே. கிரிட் லைனை ஆன் பண்ணுறேன். இப்போ கிரிட் பாயிண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு கிரிட் லைனை யூஸ் பண்ணுறேன். ஸ்னாப்பை ஆன் பண்ணணும். சரியா? இங்கே ஆன் பண்ணால் பத்தாது. இங்கே ஆன் பண்ணணும். அதோட ஷார்ட்கட்டு தான் எஸ். இங்கே பார்த்தீங்களா? இதுதான் கிரிட் லைனு. கிரிட் லைனும் ஸ்னாப் ஆகுது. ஆனால் கிரிட் பாயிண்ட் ஸ்னாப் ஆகலை. இங்கே பார்த்தீங்களா? கிரிட் பாயிண்ட் ஸ்னாப் ஆகுதுன்னா இதான் ஆன் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்களா? கிரிட் பாயிண்ட்டும் ஸ்னாப் ஆகுது. கிரிட் லைனும் ஸ்னாப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது கிரிட் லைனுக்கும் கிரிட் பாயிண்ட்டுக்கும். பவுண்டிங் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பவுண்டிங் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்கே பார்த்தீங்களா? ஒவ்வொரு எட்ஜ்லேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்கு உள்ளாடி இங்கே பாருங்க, அந்த பாக்ஸுக்கு உள்ளாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்னாப்பை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். டேன்ஜென்ட். டேன்ஜென்ட்ங்கிறது சர்க்கிளில் பண்ணுறது மேலே. டேன்ஜென்ட் நம்ம ஆல்ரெடி சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுதான் எண்டு பாயிண்ட். எண்டு பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட எண்டு தான் எண்டு பாயிண்ட்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா? இதுதான் எண்டு பாயிண்ட்டுங்கிறது. அடுத்தது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, இப்போ இதோட இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட மிட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் மட்டும் ஆன் பண்ணீங்கன்னா எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். மிட் பாயிண்ட் ஆன் பண்ணீங்கன்னா மிட் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். எனக்கு ரெண்டா வேணும்னா இதையும் ஆன் பண்ணிக்கலாம், இதையும் ஆன் பண்ணிக்கலாம். சரியா? சென்டர் ஃபேஸ். இதுல மொத்தம் 2 ஃபேஸ் இருக்கு. என்ன சொல்ற 2 ஃபேஸ் இருக்குங்கிற? ஒரு ஃபேஸ் தானே இருக்கு அப்படின்னா கிடையாது. மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல அப்படியே ஒரு கிராஸ் ஒரு லைன் போட்டீங்கன்னா இதுல 2 ட்ரையாங்கிள் ஆகும். ஸோ அப்போ இந்த சென்டர் ஃபேஸை ஆன் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க, பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்கா? 1, 2. இந்த ட்ரையாங்கிளோட சென்டர் ஆஃப் தி ஃபேஸஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ். சென்டர் ஃபேஸுங்கிறது இந்த ட்ரையாங்கிளில் சென்டர் ஆஃப் தி ஃபேஸு. ஃபேஸ் அப்படிங்கிறது ட்ரையாங்கிளோட எந்த ஃபேஸாக வேணாலும் இருக்கலாம். அது இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். எந்த இடத்துல கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்னாப் அப் பண்ணிக்கலாம். அடுத்தது எட்ஜ் அண்ட் செக்மெண்ட் இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, இதுதான் எட்ஜு. பார்த்தீங்களா? இதை எடிட்டபிள் பாலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் எடுப்பேன். ஏன்னா 3ds மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எடிட்டபிள் பாலி அப்படின்னு வரும்போது இது எட்ஜாகவும், எடிட்டபிள் ஸ்ப்ளைன் அப்படிங்கிற இன்னொரு டாப்பிக்கும் நான் எடுப்பேன். அந்த எடிட்டபிள் ஸ்ப்ளைனில் இது வந்து செக்மெண்டாகவும் தெரியும். அதனால தான் எட்ஜு அண்ட் செக்மெண்ட்ன்றது. ஸ்ப்ளைனில் இது செக்மெண்டாகவும், பாலியில் இது எட்ஜாகவும் தெரியும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட். அடுத்தது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாயிண்ட். பார்த்தீங்களா? 1, 2, 3, 4. வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த இது எண்ட் பாயிண்ட் கிடையாது. எண்ட் பாயிண்ட்ங்கிறது வேற. ஒரு ஆப்ஜெக்டோட எண்டு. இது அந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட். வெர்டெக்ஸ் அப்படின்னா ஒரு புள்ளி. இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் இது. ஸோ வெர்டெக்ஸ், இந்த எட்ஜ் இதெல்லாம் தெரில அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் ஸ்னாப்னா இதுன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்தர் கிளாஸில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் உங்களுக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, வெர்டெக்ஸ்னா இதுதான் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இது வந்து பிவட் டாபிக் நான் எடுக்கலை. எடுக்கும்போது சொல்கிறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டோட ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? சாரி, கிரிட்னு சொல்கிறேன், ஸ்னாப்பு. ஓகேவா? ஸ்னாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் அதை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணுறது மஸ்ட்டு. ஓகேவா? அண்ட் என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சி, நான் சொல்லித்தரது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ, பாய்.